Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்ல வச்சு செய்ய போறது பாத்தீங்க அப்படினா Infinixல இப்ப ரீசன்ட்டா லான்ச் பண்ண Infinix Hot 9 and Hot 9 Pro அப்படிங்கற இந்த ரெண்டு டிவைஸ் தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜில கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல 4 கேமரா செட்டப் இருக்கு. இத தவிர வேற ஃபோன்ல என்னதான் வேணும்? அப்படி என்னலாம் இருக்கு இந்த டிவைஸ்ல இன்னும் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இதுல என்னலாம் டிராபேக் இருக்கு அப்படிங்கற எல்லா விஷயத்தையுமே கிளியரா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சிரிப்பீங்க. சீரியஸாகவும் இருப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீ 1 மில்லியனுக்கு வரும்போதே அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 3000 பேர் தான் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. கூடி சீக்கிரமே 1 மில்லியன் ரீச் பண்ணுவோம். ஒரு ஸ்பெஷல் வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம், எதை பண்ணாலுமே ஒன்று தான், எந்த ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. நம்ம Hot 9 ப்ரோவையே ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா Infinix Hot 9 Pro அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய சில ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் இந்த இது ஒன்று ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்னே தெரியல. அதுக்கு பதிலாக டேரெக்டாகவே அந்த ப்ரொடெக்டிவ் ஃபிலிமை ஒட்டியிருக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்ணை ஊற்றுது ரெண்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிக்கரையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். 10 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுக்கான மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்டிவ் கேஸும் கூட கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை மொபைலோட ஃபிட் பண்ணி பார்த்தேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. மொபைலோட டிசைன் அண்ட் லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு பெரிய மொபைலுக்கான ஒரு லுக்கு கொடுக்குது. ஆனால் அதுவே பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது 4 கேமரா இருக்கிற ஃபீல் கொடுத்தாலும் அந்த பேக் சைடு அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இல்லை. ஒரு நார்மலான இது தான். க்ளோலாம் பெருசாக எதுவுமே ஆகிற மாதிரி கொடுக்கல. பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தாலுமே உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே ஃபீல் கொடுக்குது. பட் பெசல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய ரீசன்ட் மொபைல்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது பெசல்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கிற ஃபீல் நல்லாவே கொடுக்குது. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல்லையுமே 6.6 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பஞ்ச் ஹோலோடையும் கூட கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு லாங்கான டிஸ்பிளே இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் வியூ பார்க்குறதுக்கு எல்லாமே ஓகே தான். பட் HD ப்ளஸ் டிஸ்பிளே அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ நாள் அந்த மொபைலை அட்ராக்டிவாக வச்சிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒன்ஸ் ஃபுல் HD மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் அந்தளவுக்கு உங்களுக்கு அட்ராக்ஷன் கொடுக்காது. ஸோ பெட்டர் நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. ஃபுல் HD வாங்கலாமா இல்லை HD வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி பார்க்குறதுக்கு இந்த டிஸ்பிளே ஓகே, நல்லா தான் இருக்குது. அண்ட் இதில் சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் 3 கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியுது. இது லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட், ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் சவுண்ட் ஓகே, நார்மலாக தான் இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதை தவிர பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓரளவுக்கு நார்மலாக தான் ஒர்க் ஆகுது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. அதே போல் ஃபேஸ் அண்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுவும் நார்மலாக தான் ஒர்க் ஆகுது, ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இதை தவிர ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பெஷல் இருக்குது. 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா ஒயிட்டாக பியூட்டி மோட்லாம் வச்சு நல்லா கொடுக்குது. ஆனால் அந்தளவுக்கு இமேஜ் ஷார்ப்பாக இல்லை. இருந்தாலும் இதில் ஃப்ரண்ட்டில் LED ஃப்ளாஷ் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எந்த டிவைஸ்லையும் வராது. அது ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிவைஸ்க்கு. நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் XOS 6ல் ரன் ஆகுது. Android 10 பேஸ் பண்ணி தான். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாவே கலர்ஃபுல்லாக நிறைய ஐகான்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் தேவையில்லாத அப்ளிகேஷனும் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் அன்இன்ஸ்டால் சில இது பண்ண முடியுது. சில இது என்ன ஆப்னே தெரில, ஆனால் டிஃபால்ட்டாக இருக்குது, அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல. ஓகே, பார்க்குறதுக்கு விஷுவலாக நல்ல அனிமேஷனாக பார்க்க நல்லா இருக்குது இந்த OS. நிறைய இதில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஏற்கனவே இவங்களோட SY ப்ரோவை பற்றி சொல்லும் போதே சில ஹைலைட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிவைஸ்க்கும் என்ன தான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய 4 கேமரா செட்டப் தான். இன்னும் 4 கேமரா செட்டப் இந்த ப்ரைஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேறு எந்த பிராண்டுமே கொடுக்க முடியாது. அதுவும் நான் 4ன்னு சொன்னதுக்கு என் வாயில் நானே அடிச்சுக்கணும், 1ன்னு தான் நான் சொல்லணும். சரி, என்னென்ன அப்கிரேட்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 9 Pro பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க பேக் சைடில். அதுவே இந்த பக்கம் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதை தவிர மற்ற 3 கேமராவுமே ரெண்டுலேயுமே சேம் தான். இன்னொரு மிகப்பெரிய அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோவில் 4 ஃப்ளாஷ் லைட் அந்த லைட் கொடுத்துருக்காங்க. அதுவே இதில் பார்த்தீங்கன்னா 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வித்தியாசமும்
இதில் இருக்குது. இதெல்லாம் ஓகே, மற்ற 3 கேமராவை பற்றி சொல்லவே இல்லை. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் ஆங்கிள் கேமராவை தேடி பார்த்தேன், காணா, ஏன்னா கொடுக்கல. 2 மெகா பிக்சல் பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் சென்சிங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோலாம் எப்போ பார்த்தாலும் எடுத்துக்கிட்டே இருப்பீங்கல்ல, அதுக்காக. நெக்ஸ்ட் மேக்ரோ ஃபோட்டோ, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ரோ ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோனை பக்கத்தில் வச்சு அதனால் முக்கியமாக 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க. இன்னொரு கேமரா ஏதாவது ஒன்று கொடுத்தாகணுமே அப்படின்றதுக்காக லைட் சென்சார் அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதுதான் பேக் சைடில். என்னை கேட்டால் அந்த ஒரு கேமரா தான் இருக்குன்னே நான் சொல்லுவேன், மற்றது எதையுமே நான் வெளியிலேயே சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு பார்வையாக பார்க்குறதுக்கு 4 கேமரா இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு நினச்சா இந்த டிவைஸில் ரொம்பவே ஹைலைட்டான பாயிண்ட், கண்டிப்பாக இதுதான்ப்பா இந்த டிவைஸ்க்கு ஒரு ஒர்த்தான பாயிண்ட் அப்படின்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி சொல்லுவேன். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 days வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம், நல்லாவே தாங்கும். ஏன்னா HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 watts அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அதுலனாவது ஒரு அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் இந்த டிவைஸ் வந்துட்டு. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எப்போ பாருங்கள் இன்ஃபினிக்ஸ் ஃபோன் அப்படின்னு எடுத்தாலே இந்த மீடியாடெக்கோட ஹீலியோ P22 தான் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராசஸரான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணி மீடியாடெக்கில் கூட இப்போ எல்லாம் புதுசாக எவ்வளோ ப்ராசஸர் மற்ற பிராண்ட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதே போல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட பெட்டராக இருந்திருக்கும். பழைய டிவைஸ்லாம் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் இன்றைக்கி 2020 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவே வந்துட்டு மிகப்பெரிய அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு இடம் அங்கே ப்ராசஸர்லேயே பண்ணாமல் விட்டுருக்காங்க. கேம்லாம் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பிள் ரன் இந்த மாதிரியான நார்மல் கேம் தான் விளையாட முடியும். பப்ஜி ப்ளே பண்ணலாம், நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா நடக்கவே மாட்டாங்க, நீங்கள் மட்டும் ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை நான் விளையாண்டு தான் ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் இல்லை ஸ்மூத்துக்கு மூவ் பண்ணி தான் நீங்கள் ஜஸ்ட் விளையாட முடியும். கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து கேம் விளையாடுறவங்களுக்கான ஒரு டிவைஸே கிடையாது. நார்மலாக வீட்டில் ஒரு ஓரமாக போட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் வேணும், ஃபோன் வந்து அட்டன் பண்ணி பேசுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் ஒரு சூட்டபிளாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 2 டிவைஸ்லையுமே ஒரு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் Hot 9 Pro பார்த்தோம் அப்படின்னா 9500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு Hot 9 பார்த்தீங்க அப்படின்னா 8500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்துட்டு. ஸோ இதை விட பெட்டரான டிவைஸ் நிறையா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டராக அதை சூஸ் பண்ணலாம். சப்போஸ் வேறு வழி இல்லை நான் இதை தான் ப்ரோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஹைலைட்டானது பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு தாங்கும். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து டிஸ்பிளே வருது. பஞ்சுகோல் டிஸ்பிளே, பேக் சைடில் 4 கேமரா மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வேணால் இந்த டிவைஸை வந்து சூஸ் பண்ணலாம். நான் ஃப்ராங்காக என்ன நடக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.